Hey guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா IUPAC நாமென்க்ளேச்சர்ல ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி நேமிங் ரைட் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு நான் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸா இருக்கட்டும், சைக்ளிக்கா இருக்கட்டும், அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி IUPAC நாமென்க்ளேச்சர்ல நேமிங் ரைட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். பிளஸ் நீட் அண்ட் ஜேஇ கொஸ்டின்ஸ் என்ன பண்ணோம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே போல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா IUPAC நாமென்க்ளேச்சர் ஆஃப் aromatic compounds. ஒரு aromatic compounds அப்படின்ற ஒரு பென்சீன் ரிங்ல ஏதோ ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் போது அதுக்கு எப்படி IUPAC நாமென்க்ளேச்சர்ல நேமிங் ரைட் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? If you are ready, let's get started. Okay, let's get started. Okay, IUPAC nomenclature of aromatic compounds. Okay, aromatic compounds. இங்க நம்ம aromatic compounds நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா பென்சீன் ரிங்க தான் என்ன பண்ண போறோம், aromatic compounds எடுத்துக்க போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த பென்சீனோட ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 கார்பன் செயின் உள்ளது. 6 கார்பன் செயின் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, கார்பன், ஓகே, கார்பன், 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 இதுதான் என்னது அப்படின்னா பென்சீன் ரிங். ஓகே, 3 டபுள் பாண்ட்ஸ் அண்ட் 3 சிங்கிள் பாண்ட்ஸோட சைக்ளிக் காம்பவுண்ட்ஸா இருக்கும். ஓகே, 6 ஹைட்ரஜன்ஸ் என்ன இருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, 6 ஹைட்ரஜன், இதுதான் என்னது பென்சீன். ஓகே, this is also write as, சரிங்களா, this is also write as, this is also benzene. Okay, this is also benzene. Or வேற எப்படி ரைட் பண்ணலாம், இந்த டபுள் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டபுள் பாண்ட்ஸ் இங்க செட் பண்ணிட்டு அடுத்து இருக்கிற டபுள் பாண்ட்ஸ் என்ன பண்ணலாம், இங்க செட் பண்ணலாம். அதே போல இந்த டபுள் பாண்ட்ஸ் இப்படி செட் பண்ணலாம். இதுக்கு பேரு டீலோக்கலைசேஷன் அப்படின்னு பேரு, டீலோக்கலைசேஷன். ஓகே, டீலோக்கலைசேஷன். அப்ப என்ன வந்துரும், இங்க டபுள் பாண்ட்ஸ் வரும், இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட்ஸ். சரிங்களா? this is also benzene. ஓகே, ஆர் வேற எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா இந்த டீலோக்கலைசேஷன், இந்த 3 பை பாண்ட்ஸ் டீலோக்கலைசேஷன்ல இன்வால்வ் ஆயிட்டே இருக்குது அப்படின்றதுனால ஜெனரலா என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கிள் மாதிரி ரைட் பண்ணிடலாம். சரிங்களா? this is also benzene. இது எல்லாம் என்னதான் பென்சீன் தான். சரிங்களா? ஓகே, இப்ப இந்த பென்சீன்ல ஏதோ ஒரு ஹைட்ரஜன்ஸ். ஓகே, இப்ப இங்க இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் இங்க இருக்கிற, அதாவது இதே போலதான் என்ன இருக்கும், இங்கே ஹைட்ரஜன்ஸ் இருக்கும், இங்கே ஹைட்ரஜன்ஸ் இருக்கும், இங்கே ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். அதுல இருக்கிற ஏதோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமா இருக்கட்டும், 2 ஹைட்ரஜன் ஆட்டமா இருக்கட்டும், இல்ல 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸா இருக்கட்டும், அதுல இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துட்டு வேற ஒரு அல்கைல் குரூப் ஆர் வேற எதுவும் குரூப்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு அது மோனோ சப்ஸ்டிடியூட்டடா, டை சப்ஸ்டிடியூட்டடா, இல்ல ட்ரை சப்ஸ்டிடியூட்டடா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஓகே, இப்ப அது என்ன அப்படின்றத பார்த்தலாம். சரிங்களா? ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுதான் ஒரு பென்சீன் ரிங்கு. ஓகே, பென்சீன் ரிங் இருக்கு. இப்ப இதுல என்ன இருக்கும், ஹைட்ரஜன்ஸ் இருக்கும் இல்லையா, ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். இப்ப இங்க இருக்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் ஆட் பண்ண போறேன். சரிங்களா? சப்ஸ்டிடியூயன்ட் ஆட் பண்ண போறேன். ஓகே, சப்ஸ்டிடியூயன்ட் இங்க நான் எக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் என்ன பண்ண போறேன், ஹைட்ரஜனை எடுத்துட்டு ஆட் பண்ண போறேன். அப்ப இதுல ஒரே ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கிறதுனால இதை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா மோனோ அப்படின்னு சொல்லுவேன். மோனோ சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பேரு, மோனோ சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பேரு. இப்ப இதே போல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம், எந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தையும் இதையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோம். அப்ப அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு ஒய் அப்படின்னு வச்சுப்போம். இதை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா டை சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட். ரெண்டை நான் என்ன பண்ணிருக்கேன், ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். அப்ப அதை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா டை சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? இதே போல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏதோ ஒரு 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் நான் சப்ஸ்டிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைட்ரஜனையும் எடுத்துக்கிறேன், இது இது இது. ஓகே, டோட்டலா 3. ஓகே, அப்ப அதை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே,
ஓகே, எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இது என்னது ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் அப்படின்னு பேர். ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட். ஓகே, ஜென்ரலி இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோனோ சப்ஸ்டிடியூட்டடா, டை சப்ஸ்டிடியூட்டடா, ட்ரை சப்ஸ்டிடியூட்டடா அப்படின்றத வந்து நம்ம வந்து ரைட் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த பென்சீன் ரிங் இருக்கு இல்லையா, இப்போ பென்சீன் ரிங்ல ஏதோ ஒரு ஹைட்ரஜன்ஸ் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஓகே ஒரு சப்ஸ்டிடியூட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல இருந்து இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த பொசிஷனை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா ஆர்த்தோ அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஓகே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன் அப்படின்னு பேர். ஓகே, திஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை ஆக்சிஜன். சரி, ஓ அவ்வளோ. சரிங்களா, அதே போல இதுக்கு அட்ஜசன்ட் இது. ஓகே, அப்போ இதுவும் என்னதான் ஆர்த்தோ. ஓகே, ஆர் குரூப்புக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிறதுக்கு பேர் ஆர்த்தோ அப்படின்னு பேர். ஓகே, இதுல இருந்து அல்டர்னேட்டிவா இதை தாண்டி இங்க இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா மெட்டா அப்படின்னு பேரு. இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா எம் அப்படின்னு பண்ணலாம். இதுல இருந்து அல்டர்னேட்டிவ் இது. ஓகே, இது என்னது மெட்டா. இப்ப இந்த ஆர் குரூப்புக்கு ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு பேரா அப்படின்னு பேரு. பேரா, திஸ் இஸ் ரெப்ரசென்டட் பை பி. ஓகே, அவ்வளோ. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துலாமா. இப்போ எக்ஸ் குரூப் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இது ரெண்டுல இங்கே வந்து எதுங்க ஆர்த்தோ, இதுக்கு அட்ஜசன்ட் இது. திஸ் இஸ் ஆர்த்தோ. அதே போல இது என்னது ஆர்த்தோ. இதுக்கு அட்ஜசன்ட் தான் பார்க்கணும். ஓகே, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இங்கே வருது மெட்ரா. ஓகே, அதே போல இது என்னதான் மெட்ரா. எக்ஸ் குரூப்புக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது திஸ் இஸ் பேரா. இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், பொசிஷன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் ஆர்த்தோ பொசிஷன், திஸ் இஸ் மெட்டா பொசிஷன், திஸ் இஸ் பேரா பொசிஷன்ஸ். அதே போல திஸ் இஸ் ஆர்த்தோ, திஸ் இஸ் மெட்டா. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஐயூபிஏசி நாமன்கிளேச்சர்ல இந்த பென்சீன் ரிங்ல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆர் எனி அதர் குரூப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் போது எப்படி ஐயூபிஏசி நாமன்கிளேச்சர்ஸ் வந்து ரைட் பண்றதுன்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. ரூல் நம்பர் 1. Rule number 1. Rule number 1. If organic compound having one functional group then common name is used. ஓகே, காமன் நேம் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது பென்சீன்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு காமன் நேம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அது என்ன காமன் நேம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பென்சீன்ல OH அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. இங்கே வந்துட்டு COOH ஆசிட் குரூப் இருக்கு. இங்கே வந்து அமைடு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. ஓகே, எஸ்டர். இதுக்கெல்லாம் காமன் நேம்ஸ் வந்து இருக்குங்க. சரிங்களா, CN சயனைட், NH2, SO3H, CH3, OCH. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நேமிங் வந்து பார்த்துடலாமா. ஓகே, இங்கிலீஷ் வந்து ரைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுக்கு நேமிங் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, ஓகே. OH குரூப் ஆல்கஹால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்கு, பென்சீனோட அட்டாச் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு காமன் நேம் என்ன அப்படின்னா ஃபீனால் அப்படின்னு பேர்.
ஃபீனால் அப்படின்னு பேரு. இப்போ ஆசிட் குரூப் வந்து பென்சீனோட அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பென்சோயிக் ஆசிட். ஓகே, பென்சோயிக் ஆசிட் அப்படின்னு பேரு. ஓகே, அதே போல CONH2 அமைடு. ஓகே, பென்சீன் வந்து அமைடோட பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா பென்சமைடு அப்படின்னு பேரு. பென்சமைடு, பென்சமைடு. ஓகே, இது வந்து என்னது ஆர் குரூப். ஓகே, அல்கைல், அல்கைல் பென்சோயேட், பென்சினோயேட். ஓகே, பென்சினோயேட், பென்சினோயேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் பென்சோநைட்ரைல். சிஎன் வந்து என்னது சயனைடு இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா நைட்ரைல் அப்படின்னு சொல்லணும். பென்சோநைட்ரைல். ஓகே, பென்சோநைட்ரைல், பென்சோநைட்ரைல், பென்சோநைட்ரைல். ஓகே, இதுக்கு பேர் என்ன, அமீன் NH2 குரூப் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அனிலீன் அப்படின்னு பேர். அனிலீன், aniline. This is benzene sulfonic acid, sulfonic acid. பென்சீன் சல்போனிக் ஆசிட் ஒரு மெத்தில் குரூப் பென்சீனோட அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு டொலுயீன் அப்படின்னு பேரு. டொலுயீன். ஓகே, இப்போ மீத்தாக்சி குரூப் பென்சீனோட அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அனிசோல். ஓகே, அனிசோல், அனிசோல். ஆல்டிஹைடு அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பென்சோஆல்டிஹைடு அப்படின்னு பேரு. பென்சோஆல்டிஹைடு, பென்சோஆல்டிஹைடு. ஓகே, இதுதான் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2, இஃப் hydrocarbon combination of benzene ring and side chain, then except methyl and ethyl, in all other cases side chain taken as parent hydrocarbon chain. ஓகே, parent hydrocarbon chain என்ன பண்ணணுமா, செலக்ட் பண்ணணுமா, மெத்திலையும் எத்திலையும் தவிர. ஓகே, எக்ஸாம்பிள் பென்சீன் ரிங் இருக்கு, மெத்திலோட அட்டாச் ஆயிருக்கு, பென்சீன் ரிங் இருக்கு, எத்திலோட அட்டாச் ஆயிருக்கு, இப்படி வச்சுக்கோ. சரிங்களா, இப்போ பென்சீன் ரிங் இருக்கு பிளஸ் சைட் செயின் இருக்கு. பென்சீன் ரிங் சைட் செயின், பென்சீன் ரிங் சைட் செயின், பென்சீன் ரிங் சைட் செயின், பென்சீன் ரிங் சைட் செயின், பென்சீன் ரிங் சைட் செயின். இதுல மெத்திலும் எத்திலும் பிரசன்ட் ஆயிருக்கிற காம்பவுண்ட்ஸை தவிர
ரிமைனிங் இருக்கிற எல்லா காம்பவுண்ட்ஸ்லையுமே என்ன பண்ணணுமா, பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் செயினா எதை பண்ணணும், சைடு செயினை செலக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் செயின். ஓகே, மெத்தில் இருக்கு, நோ. எத்தில் இருக்கு, நோ. இங்கே வந்து என்ன இல்லை, மெத்திலோ எத்திலோ இல்லை. அப்போ இதுதான் வந்து பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் செயின். அப்போ இங்கே இதுதான் வந்து எழுது பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் செயின். ஓகே, அப்போ இதுதான் வந்து எழுது பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் செயின். ஓகே, பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் செயின் வந்து இது. ஓகே, இப்போ நேமிங் வந்து ரைட் பண்ணிடலாமா. ஓகே, நேமிங் இஸ் மெத்தில் பென்சீன் அப்படின்னு சொல்லணும். இது பேர் என்ன, மெத்தில் பென்சீன். இன்னொரு நேம் வந்து என்ன பண்ணோம், காமன் நேம் டொலுயின் அப்படின்னு ஒன்று கற்றுக்கணும். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இது பேர் என்ன, எத்தில் பென்சீன். எத்தில் பென்சீன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் செயினை இதை செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ இது பென்சீன் வந்து என்ன ஆட் பண்ணோம், சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே, சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே, பென்சீனை சப்ஸ்டிடியூயன்ட்ல சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, பென்சீனை சப்ஸ்டிடியூயன்ட்ல சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபினைல் அப்படின்னு வந்து சொல்லணும். ஃபினைல். ஓகே, பென்சீனை சப்ஸ்டிடியூயன்ட்டா சொல்லும் போது எப்படி சொல்லணும், ஃபினைல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ ஃபினைல் அப்படின்னு பேர். இப்போ நம்பரிங் வந்து கொடுத்துடலாம். சரிங்களா. ஓகே, 1 2 3. ஓகே, அயோடின் இருக்கு, ஃபினைல் அப்படிங்கிற சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு. ஓகே, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து ஐ ஃபர்ஸ்ட் வருமா, பி ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ ஐ தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் தான் வந்து ஃபினைல் வரும். ஓகே, அப்போ 1 ஃபினைல், சாரி 1 அயோடோ, 2 phenyl carbon chain root word meet eth prop 3 carbon chain prop carbon single bond தான் இருக்கு. அப்போ propane அப்படின்னு propane. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். சரிங்களா, ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் என்ன கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே போல இங்கே வந்து ஃபினைல் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இங்கே இருக்குது, சி டபுள் பாண்ட் ஓ, அதுதான் வந்து இங்கே இருக்கிற லோயஸ்ட் ப்ரையாரிட்டி நம்பரில் வரணும். ஓகே, அப்போ நம்பரிங் வந்து இங்கே இருந்தால் கொடுக்க முடியும் 1 2 3 4 இப்படி கொடுத்தோம்னா தேர்ட் கார்பனில் ஹீட் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் வரும். அப்போ அதை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது, செகண்ட் கார்பனில் வர்றதை தான் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இப்போ தேர்ட் கார்பனில் என்ன இருக்குது, ஃபினைல் இருக்குது. ஓகே, அப்போ நேமிங் வந்து என்னது, 3 phenyl. ஓகே, ரூட் வேர்டு மீத் ஈத் ப்ரொப் பியூட் ஏன் கார்பன் சிங்கிள் பாண்ட் பீட்டேன் 2 1 2 O அவ்வளோ. ஓகே, இப்போ இதுக்கு அதை கூட ரைட் பண்ணிடலாமா. ஹாலஜன்ஸ் இருக்குது, ஆல்டிஹைட் இருக்குது. ஆல்டிஹைட் தான் ஹை ப்ரையாரிட்டி வரும். அப்போ 1 2 3. ஓகே, அப்போ சி குளோரின் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அப்போ நேமிங் வந்து எப்படி வரும், 3 குளோரோ 2 phenyl meet eth propane 1 all al அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இதே போல 1 2 3 phenyl meet eth propane 1 oic acid. ஓகே, இதே போல 1 2 3 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிறது தான் என்ன பண்ணணும், லோயஸ்ட் நம்பரில் நம்மளோட ப்ரையாரிட்டி ஆர்டர் வைஸ் கொடுக்கணும். ஓகே, அப்போ நம்பர் 1, அப்போ 1 phenyl 1 phenyl மீத் ஈத் ப்ரொப்பு, ரூட் வேர்டு வந்து ப்ரொப்பு A 1 ஆல் OL 1 ஆல் அவ்வளோ. ஓகே, இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், ரைட் பண்ணோம். இங்கே நம்ம என்ன பண்ணல, பேரண்ட் ஹைட்ரோ கார்பனை இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம எப்படி சொல்லலை, ஃபினைல் ஈத்தேன்
நோ அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரைட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் கரெக்ட், திஸ் இஸ் கரெக்ட். ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3. Rule number 3. If more than one number of functional group present in the benzene ring, then name is derivative of compounds with principal functional group at position 1. Principal functional group at position 1. Okay, example OH, okay, SO3H, COOH, CHO, Cl, C double bond O NH2, NO2. Okay, read it. இப்போ this is phenol, this is benzene sulfonic acid. அப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணணும் இதில் சப்ஸ்டிடியூயண்டா அப்படின்னா ப்ரையாரிட்டி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகே, ப்ரையாரிட்டி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுக்கணும். ஓகே, பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்ஸை தான் வந்து என்ன பண்ணணும், நம்பரிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ OHக்கு SO3H சல்ஃபோனிக் ஆசிட் இருக்கு. இப்போ இது ரெண்டுல எது ப்ரையாரிட்டி வைஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வரும், சல்ஃபோனிக் ஆசிட் இருக்கு. அப்போ திஸ் இஸ் நம்பர் 1. அப்புறம் தான் என்ன பண்ணணும், 2 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, 3 4 5 6. ஓகே, அதே போல் 1 2 3 4 5 6. Aldehyde, chlorine, aldehyde, chlorine. Okay, this is 1 2 3 4 5 6. Amide nitrate. Okay, 1 2 3 4 5 6. Okay, you will select panther. Upper, this will be called as what? This will be called as what? Input. Okay, upper, this is another. Oh my god, sorry. Numbering 1 இங்கே இருக்கு. அப்ப இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டிடியூயன்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, அப்ப this is will be called as what? இது எல்லாம் சேர்ந்தது என்னது, பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். ஓகே, பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். அப்ப இதை என்ன சொல்லணும், OH ஆல்கஹால். இதை ப்ரிஃபிக்ஸில் நம்ம எப்படி சொல்லுவோம், ஹைட்ராக்சி. ஓகே, செகண்ட் கார்பனில் இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா 2-hydroxy benzene sulfonic acid. ஓகே, அதே போல்
இது ஃபுல்லாக என்னது தேர்ட் கார்பனில் ஆல்டிஹைட் இருக்கு. ஓகே, அதை என்ன சொல்லுவோம் ஃபார்மைல் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். த்ரீ ஃபார்மைல். இது ஃபுல்லாக ஹோல் பார்ட் என்னது பென்சோயிக் ஆசிட். 3 ஃபார்மைல் பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட். ஓகே, அதே போல் திஸ் பார்ட் ஃபுல்லாக வந்து கார்பமைல் அப்படின்னு பேர். ஓகே, 4 குளோரோ பென்சோ கார்பமைல். ஓகே, அதே போல இது பேர் என்ன அப்படின்னா 3 நைட்ரோ பென்சமைடு. ஓகே, பென்சமைடு. ஓகே, ஆவர். ஓகே, another examples பார்க்கலாமா? ஓகே, எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நம்பர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 அதுக்கடுத்து 2 இங்கே வருமா? நோ, இங்கே தான் என்ன பண்ணணும் லோஸ் அண்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, 1 2 3. ஓகே, இப்போ வந்து கொடுத்துலாமா? திஸ் இஸ் பென்சோயிக் ஆசிட். அப்போ ஃபார்மைல் F is the first letter. இங்கே வந்து H ஹைட்ராக்சி. A B C D E F G H F G H F. 3 formula on the first one. 3 formyl 2 hydroxy benzoic acid. Okay, next is sulfuric acid. As priority order 1 2 3 4 5 6. Okay, அப்போ பென்சின் சல்ஃபரிக் ஆசிட் வந்துடும். bromo. Okay, 3 bromo 2 chloro benzene sulfonic acid. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் நம்பரிங் வந்து. if more than one number of same functional group present, then numbering is done according to IUPAC rule. Okay, benzene is parent name. Okay, parent name. Okay, OH COOH CHO எப்படி இருக்கு? ஓகே,
சப்ஸ்டிடியூன்ட்டும் வந்து ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுவும் bromine இருக்கு. ஓகே. இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா OH அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. இன்னொன்று என்னதுதான் OH அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான். ஓகே. அப்போ இங்கே வந்து பேரண்ட்டாக எதை எடுத்துக்கணும் அப்படின்னா பென்சீனை தான் எடுத்துக்கணும். ஓகே. அப்போ பென்சீன் நம்பரிங் வந்து IPC ரூல் படி நம்பரிங் வந்து கொடுத்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு வரும் இல்லையா? அப்போ பென்சீன் 1,2 டைஆல். ஓகே. நெக்ஸ்ட் இதே போல் நம்பரிங் 1 2 3. ஓகே. அப்போ bromine அப்படின்ற சப்ஸ்டிடியூன்ட் இருக்கு. அப்போ 2 bromo அப்படின்னு வச்சுக்கலாம். 2 bromo பேரண்ட் என்னது பென்சீன் 2 bromo பென்சீன் 1,3 டை கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஓகே. நம்பரிங் 1 2. அப்போ பென்சீன் there is no substituent. அதனால் நம்ம சப்ஸ்டிடியூண்ட் ரைட் பண்ணலாம். பேரண்ட்டை மட்டும் ரைட் பண்ணலாம். பென்சீன் 1,2. இன்னொரு இடத்துலையும் CH வருதுன்னு வச்சுக்கோமா. இங்கே ஒரு CH. ஓகே. அப்போ பென்சீன் 1,2 நம்பரிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே. 1 2 3 1,2,3 try all AN. அவ்வளோ. ஓகே. திஸ் இஸ் ரூல் நம்பர் 4. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 5 போயிடலாமா? 5 rule number 5 alphabetical order rule. Rule number 5 alphabetical order rule. Okay. Chlorine, bromine, bromine, எப்படி இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பரிங் வந்து கொடுத்தோம் அப்படின்னா 1 2. திஸ் இஸ் 1 டைப். அனதர் ஒன் வந்து எப்படி கொடுக்கலாம்? 1 2 இப்படி கொடுக்கலாம். இப்போ இது நம்ம ரெண்டில் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் bromine தான் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வரும். அப்போ நம்பரிங் வந்து இங்கேருந்து கொடுக்குறது தான் என்னது? மோர் ஃபேவரட் கம்பேர்ட் டு குளோரைட். ஓகே. ஓகே. அப்போ 1 bromo 2 chloro benzene. ஓகே. நெக்ஸ்ட் அதே போல் இங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. 1 2 3 4 5 6. ஓகே. அவ்வளோ. எங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4th position bromine is first. B is the first letter. அப்போ என்ன வரணும்? 4 bromo 1,2 benzene. Okay. Benzene 1,2 di. Oh, sorry. Oh my goodness. 4 bromo, 4th carbon bromine, 4 bromo 1,2 dichloro benzene. எப்படி ரைட் பண்ணணும்? அவ்வளோ. சரிங்களா? Okay. What is the correct IUPAC name of this compound? Okay.
ஜெய் 2025ல வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஜெய் மெயின்ல வந்து கேட்டது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐபிஎஸ்சி நாமினேச்சரில் நேமிங் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே, இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா OH அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது, ஆசிட் குரூப் இருக்குது, ஓகே இன்னொரு குரூப்ஸ் இருக்குது, ப்ரோமின் இருக்குது. Okay, different type of functional groups இருக்கு. Okay, the priority order wise the different functional groups இருந்துச்சு அப்படின்னா highest priority order உள்ள functional groups எல்லாம் என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆசிட் தான் என்ன இருக்கும், highest order வந்து இருக்கும். ஓகே, அப்போ நம்பரிங் வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட் நம்பரிங் வந்து என்ன பண்ணணும், இங்கே தான் வந்து 2 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா லோ சம் ரூலில் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, செக் பண்ணிடலாமே 1 2 3 4 5 6 அப்படின்னு இப்படி வரும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் செகண்டு ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 டோட்டலி ஓகே இப்படி கொடுக்கணும். இப்போ இதே நான் எப்படி கொடுக்குறேன்னு வச்சுப்போம், 1 2 3 4 5 6 ஃபர்ஸ்ட் ப்ளஸ் 3 next 5 plus 6 என்ன ஆயிடுச்சு, ஓகே 15 வந்துருச்சு. ஓகே, லோஸ் சம் ரூல் படி இதுதான் நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஓகே, but this is not correct. இப்படி தான் என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, bromine B is the first letter, hydroxy H is the first letter, N is the first letter. Okay, N is the first letter. Alphabetically alphabetic orderல வந்து எது வந்து ஃபர்ஸ்ட் வரும், B. ஓகே, அப்போ 3 bromo. ஓகே, 3 bromo அப்படின்றப்ப this and this, அப்போ இதை என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, 3 bromo. நெக்ஸ்ட் N இருக்கு, H இருக்கு, அப்போ என்ன வரும், H hydroxy வரும். ஓகே, அப்போ 2 hydroxy. ஓகே, 2 hydroxy 4 hydroxy, no this is correct. Okay, 3 bromo 2 hydroxy 5 nitro benzoic acid. Okay, இதோட காமன் நேம் என்னது, benzoic acid. This is correct answer. Okay, this is correct answer. Okay.